Hello friends, welcome to our YouTube channel Fafa Sisters Gallery. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஸ்டிச் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ஸ்டிச் பண்ண ஒரு சிம்பிளான டிசைனர் ப்ளவுஸ். அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணாங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் நெக் தான் ஃபஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். பேக் நெக் எப்போவும் போலவே மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வச்சு நெக் நம்ம என்ன டிசைன் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். அதோட அடிப்பகுதியும் சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டோம்னா நம்ம பெரட்டும் போது கரெக்டாக இருக்கும். நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கட் கொடுங்க. கட் கொடுத்தா தான் அதோடய வளைவு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதை நம்ம அப்படியே திருப்பிச்சு பதிச்சு தையல் போட போகிறோம். பதிச்சு தையல் போட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பேக் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த பேக் டிசைனில் நம்மளுக்கு தோன்ற என்ன டிசைனாலும் வைக்கலாம். நான் எப்போவுமே முதல்ல ப்ளவுஸுக்கு டிசைன் கொடுக்க சொல்ல என்னோடய ப்ளவுஸுக்கு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் நான் மற்ற ப்ளவுஸுக்கு வைப்பேன். அதே மாதிரி நான் இப்போ வைக்க போகிற மாடலையும் ஏற்கனவே நான் என் ப்ளவுஸுக்கு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால நான் இந்த ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கு ரோப்லாம் நான் வைக்க போகிறதில்ல. ஃப்ரெண்டுக்கு ரோப்லாம் வைக்க வேண்டாம், சிம்பிளாக ரெடி பண்ணால் போகிறோன்னு சொன்னதுனால ரோப்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கோல்டன் கலரில் துணி ஒரு 2.5 இன்ச்சுக்கு துணி சின்ன சின்னதாக வெட்டி அதில் நாம் டிசைன் பண்ணுறோம். வீடியோவில் எப்படி காட்டியிருக்கணும் அதே மாதிரியே அந்த துணியை ஃபோல்டு பண்ணி குட்டி குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணி தைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணுறதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் ஒரு டிசைனை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த ட்ரையாங்கிளை ப்ளவுஸில் வச்சு அதை கீழாக்க ஃபோல்டு பண்ணி அதை ப்ளீச் வைக்கிறது தான் நம்ம டிசைனு. அதை நெக்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு வளைவு மாதிரி போட்டுட்டு சாக் பீஸ் எல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இந்த ட்ரையாங்கிளை வச்சு கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போது ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப விலகலும் இல்லாமல் நான் எப்படி வச்சு தைச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வச்சு தைச்சிங்கன்னா நம்மளுக்கு அப்புறமாட்டு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்களும் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்கோட ஒரு பக்கத்துக்கு இந்த துணியை வச்சு நம்ம டிசைன் கொடுத்துட்டோம். இன்னொரு பக்கத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னா லேஸ் வச்சு டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ வீடியோவில் நான் ஸ்டிச் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு பக்கத்துக்கு இந்த துணியை வச்சு நம்ம டிசைன் கொடுத்துட்டோம். இன்னொரு பக்கத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னா லேஸ் வச்சு டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த லேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நெக்கோட பாதிக்கு மட்டும்தான் நான் லேஸ் வைக்க போகிறேன். இன்னொரு பாதிக்கு நம்ம ஆல்ரெடி டிசைன் கொடுத்துட்டோம் அப்படி தானே. ஸோ இப்போ முதல் பாதிக்கு மட்டும் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். முதல்ல இந்த லேஸை ஒரு லைனில் தான் கொடுக்குறதாட்டு பிளானு. சரி, இந்த லேஸ் நல்லா இருக்குது, 2 பக்கமும் கொடுத்து பார்க்கலாம். எல்லாம் நம்மளோட இஷ்டம் தானே, எப்படி வைக்கிறோமோ நம்மளுக்கு எப்படி நல்லா இருக்கோ அதை மாதிரி வைக்கலாம். நான் அதனால் 2 லைன் கொடுத்து பார்த்துருக்கேன், நல்லா வந்துச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆம்ஹோல் பக்கத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாட்டு இருக்கும். அந்த டிசைனர் ப்ளவுஸ் லைனிங் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாகவும் அன்ஈஸியாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணால் சரி வரணும், ஓவர்லாக் பண்ணால் தான் சரி வரும். ஓவர்லாக் இல்லாத பட்சத்தில் நம்ம இதுக்கு இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸ் பீஸ் நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணோம்ல, சாதாரண துணியில் கிராஸ் பீஸ் வச்சு நெக்கு ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு கை தைச்சதுக்கு மேலே வச்சு அதை வளைவுக்கு ஏற்ற மாதிரியே தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு நான் எப்படி வீடியோவில் வரணும் அதே மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி விட்டு மடிச்சடிச்சு வைங்க. மடிச்சடிச்சிட்டோம்னு வைங்க, இப்போ நம்மளுக்கு நல்லா பிசுறில் எதுவுமே வெளியே தெரியாமல் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அப்புறம் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு சைட்லேயும் நம்மளுக்கு பிசுறுலாம் வெளியில் தெரியும்ல, விலகி வரும். அப்புறம் தையல் அதனால் விடுற மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்க ஆம்ஹோலுக்கு நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரியே சைடுலேயும் கிராஸ் பீஸ் எடுத்து தச்சிங்கன்னு வைங்க, ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உணருவாங்க. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் நான் தைச்ச ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள், இனிமேல் ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.